முதமூறு சொல்லாகிய போதுக முதமூறு சொல்லாகிய போதுக பொருளாரைய நாடை நாடைய அழகு வேறுராய விவானுடைய உடைய கூறும் முதமூறு சொல்லாகிய போதுக பொருளாரைய நாடை சகோதரிகள் அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடாத்தினார்கள். ஆச்சரியமாக இருக்கும்போது என்ன அற்புதமான கலைஞர்கள். நாங்கள் நேரத்தோடு இந்த நிகழ்ச்சி வைத்திருந்தால் எவ்வளவு பேர் இன்னும் ரசித்திருப்பார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகள் இன்று மட்டுமல்ல, அவர்கள் அடுத்த ஆண்டும் இங்கே வருவார்கள், இன்னும் நிகழ்ச்சிகள் செய்வார்கள் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எங்களுக்கு இப்படி பிள்ளைகள் கிடைத்தது ஒரு பெரிய சொத்து. பன்னிசையிலும் அவர்கள் மிக அற்புதமாக பாடுவார்கள். நான் தஞ்சை பெரியங்கோயில் சதய விழாவிலே அவர்களுடைய பாடல்களை ஓதுவார்மூர்த்தி அவர்கள் எனக்கு காண்பித்தார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கு இந்த மாவட்டத்திலே ஒரு காலத்திலே KP சுந்தராம்பாள் வந்து இசைமலை பொழிந்த இந்த இடத்திலே இன்றைக்கு எவ்வளவு வருஷங்களுக்கு பின்னாலே இந்த 2 சகோதரிகள் வந்து மாவட்டத்திலே இசைமலை பொழிந்திருக்கிறார்கள். எல்லாமே மகிழ்ச்சி. உண்மையிலே நாங்கள் நேரத்தோடு இந்த நிகழ்ச்சி வைத்திருந்தால் அவர்களுடைய இன்னும் ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும். இந்த சிறிய கச்சேரியாக நாங்கள் தொடங்கினாலும் மிக அற்புதமாக பாடினார்கள். எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இவ்வளவு பாடல்களையும் 2 சகோதரியும் மூச்சு விடாமல் பாடுகிறார்கள். இன்னும் அவர்கள் பாடுவதற்கு தயார். நாங்கள் தான்
அவர்களை இப்பொழுது இரவு அவர்கள் வவுனியாவுக்கு போய் நாளைக்கு திருப்பி சங்கானைக்கு வர வேண்டும். அவர் இந்த பிள்ளைகளை பெற்ற தாயாரும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே முன்னாலே வருமாறு அழைக்கின்றோம். இப்படி இந்த 2 பிள்ளைகளையும் உருவாக்கிய இந்த தாயார் பாராட்டுக்குரியவர். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. எனவே இந்த பிள்ளைகள் நிறைவாக வாழ எல்லாம் வல்ல தெய்வங்களை பிரார்த்திக்கிறோம். பணிசை கலைஞர்களாக பங்கு பெற்றிய கலைஞர்கள் எங்களுடைய மிருதங்கரித்துவார் மகேந்திரன் சாருடைய மகன் யோகேந்திரன் இந்த ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். அவர்களும் கஷ்டப்பட்டு வாசித்தார்கள். அவ்வளவு கஷ்டமான பாடல்கள் தொடர்ந்து கலைத்து அவர்களும் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஊதுவார் மூர்த்திக்குத்தான் நாங்கள் நன்றி. அவருக்கு நன்றி சொல்லுவதில்லை. அவர் எங்க வீட்டு பிள்ளையாக இருக்கிற காரணத்தினாலே நான் சொன்னேன், இந்த விழாவை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே லீவ் எடுப்பது என்பது அவருக்கு ரொம்ப கடினம். அப்படி இருந்தும் துணைவேந்தரிடம் அனுமதி பெற்று இந்த லீவை எடுத்து இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி வந்தார்கள். மிக கஷ்டம். அவர்கள் நேற்று பிள்ளைனால வந்து இறங்கிட்டார்கள். அவர்களுடைய பேக் கொண்டும் பெரியல. இன்றைக்கு நிகழ்ச்சி பார்க்காம போய் ஏர்போர்ட்ல நின்று பேக் எடுத்துட்டு வந்தார்கள். பாவம் பிள்ளைகள் வந்த நேரந்தோக்க களைச்சு போனார்கள். இப்போ இரவு வவுனியாவுக்கு போய் நாளை வவுனியாவிலே காலையில் ஒரு நிகழ்ச்சி செய்துவிட்டு மாலை சங்கானை கலாச்சார மண்டபத்திலே 2 மணித்தியாலம் பன்னிசை வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை துர்க்கியம்மன் கோவிலே அவர்கள் காலையில் ஏர்போர்ட்டுக்கு போவதற்கு முதல் ஒரு அம்பாளுக்கு சில பாடல்களை சமர்ப்பித்து விட்டு செல்ல இருக்கிறார்கள். எனவே அற்புதமான பிள்ளைகளை நேரடியாக நீங்கள் பார்ப்பதற்கு கடவுள், நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சியிலே இவர்களை பார்த்திருக்கிறீர்கள், நேரடியாக பார்ப்பதற்கு இறையருள் கைகூடியிருக்கு. நன்றி. இந்த நிகழ்வினை மிகுந்த உள்ளன்போடும் பேரன்போடும் எங்களை அழைத்து இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது 6 திருவருள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பக்க இசை கலைஞர்களை நான் ஒரு வார்த்தை சொல்லி பாராட்ட வேண்டும். இந்த மண்ணின் மைந்தர்கள், வருங்கால இசை தூண்கள். ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மேடையில் உட்கார்ந்து அத்தனை பேரும் அடுத்த தலைமுறை கலைஞர்கள், மிக சிறந்த கலைஞர்களாக உருவாகி வருகின்றார்கள். அதோடு எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, இதுல லோகேந்திரன் மற்றும் சண்முக பிரியன், குகன், புல்லாங்குழல் வாச்சவர், இவங்கெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள். அதோடு இவர்களும் 2 பேர் பாடினாங்க. அவங்களும் தேவார இசை கலைமொழி பட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருக்காங்க படிச்சு. ஆகவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய கலைஞர்களாக ஈழத்தின் கலைஞர்கள் விளங்குகின்றார்கள் என்றால் அது இன்று நேற்றல்ல, 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்கது. இங்கு அண்ணாமலை மன்றம் என்றே ஒன்று நடந்தது. அதை திரும்பவும் இவர்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். அண்ணாமலை மன்றம் என்று இசைக்கு என்று ஒரு மன்றத்தை இங்கே வைத்திருந்தார்கள். அவர் யார் என்றால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இங்கிருந்து வந்து படித்த மாணவர்கள். அந்த பழைய மாணவர்கள் வைத்திருந்த அந்த மன்றத்தை நீங்கள் எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து ஐயா கேட்டீங்கன்னா அத்தனை உதவி செஞ்சிருவாங்க. மாட்டிட்டு நினைக்காதீங்க, நீங்க தான் வேற வழி இல்லைங்க. எங்க மாணவர்களுக்கு நீங்க தான் தாய் தந்தை. ஆகவே ஐயாட்ட நீங்க பயன்படுத்தி அந்த மாணவர் மன்றத்தை உருவாக்க வேண்டும். லோகேந்திரன்லாம் வந்து தேவாரத்துல சண்முக பிரியன் எல்லாருமே, குகன் எல்லாருமே தேவாரத்துல அத்தனை கலைஞர்களுக்கும் திருமுறைக்கு வாசிச்சிருக்கிறாங்க தமிழகத்துல. அப்படி ஒரு கலைஞர்கள் அங்க ஒவ்வொரு இடத்துல போறப்பையும் நாங்க பெருமையா சொல்லுவோம், யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறார் இவர் வந்து ஹட்டன், அந்த பையன் வந்து அவர் குகன் வந்து ஹட்டன்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு நாங்க அங்க பெருமையாக சொல்லுவோம். ஈழத்திருநாட்டின் தமிழ் கலைஞர்கள் என்று நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். ஆகவே அந்த பெருமையை நீங்கள் இன்னும் மிகைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, மேலும் மேலும் நீங்க வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல திருக்குறள் வளாக திறப்பு விழாவினை பாராட்டி அமைகின்றேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.